முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இபிஎஸ் அவர்களை திட்டுவதால் என்ன கிடைக்குது, இல்லை எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலினை திட்டுறதுனால என்ன கிடைக்குதுன்னா, அவங்க தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்க தலைமை கேம்பை திட்டும்போது பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் கை தட்டுவாங்க, ஒரு உற்சாகம் அடைவாங்க. ஆனால் அந்த பரப்புரை தொண்டர்களுக்காக மட்டும் இல்லைல்ல, மக்களுக்காகவும் சேர்த்து தானே? மக்களுக்காகவும் சேர்த்து. தொண்டர்களுக்கு தான் பெருசாக எல்லா நேரத்துலையும் பேசுறதுன்றது வேறு, இந்த நேரத்தில் பேசுறதுன்ற அது பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்பீச்சில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச் டயலாகோ இல்லை எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள திட்டுறது, வசைப்பாடுறது, இல்லை கொஞ்சம் அநாகரிகமாக பேசுகிறது, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பீச் ஒரு 10 நிமிஷம் டியூரேஷன் இருக்குன்னா அதில் ஒரு 30 செகண்ட் இல்லை 1 மினிட் தான் இருப்பாங்க. அதை பேசிட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்திட்ட உடனே அவங்க மக்கள்கிட்ட போயிடுவாங்க. அது எப்படின்னா அந்த படத்துலலாம் பஞ்ச் டயலாக் வரும் இல்லைங்களா, கொஞ்சம் அரசியல் பஞ்சு டயலாக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். அதனால தான் அந்த அரசியல் தலைவர்கள் அதை பண்ணுறாங்க. இதை மற்ற நேரத்தில் தேர்தல் அல்லாத நேரத்தில் அப்போ அந்த 4.5 வருஷமாக இல்லை ஒரு 4.25 வருஷமாக இந்தளவுக்கு தாக்குதல் இல்லையே இரு முனையிலையும், ஏன் இப்போ திடீர் தாக்குதல் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேர்தல் நேரத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும். அந்த தேர்தல் நேரத்தில் குற்றச்சாட்டையும் வைக்கணும், விமர்சனத்தையும் வைக்கணும். எதிரணியின் வீக்காக இருக்குது அப்படின்னு அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது. உங்களுக்கெல்லாம் கெப்பாசிட்டியே கிடையாது, உங்களாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களாம் சும்மா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு துணியை காட்டணும், அந்த தோரணையை காட்டணும். அது தொண்டர்களுக்கு காட்டணும். தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் போது தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் அவங்க வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ இல்லை துண்டு சீட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுக்கறதுக்கோ பேம்ப்ளெட் கொடுக்கறதுக்கோ அது உதவும். இது ஒன்று. இரண்டாவது, இப்போ இன்றைக்கி ஊடகத்தில் நம்ம இன்றைக்கி இதை பேசுகிறோம் இல்லைங்களா, அப்போது சின்னம் என்பது தெரியும், தேர்தல் வாக்குறுதி என்பது தெரியும். அந்த தலைமையை கேள்வி கேட்டால் தான் நான் எதிர்க்கிறேன், என்ன அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் அவங்க என்ன எதிர்க்கிறாங்க. அப்போ ஏன் இதை இந்த 2 தலைவர்களும் கூர்மைப்படுத்துகிறாங்கன்னா, அந்த 2 இடம் இருக்கு இல்லைங்களா, ஆளுங்கட்சி இடமோ எதிர்கட்சி இடமோ, அந்த இடத்த மற்ற கட்சிகளுக்கோ இல்லை மற்ற முனைகளுக்கோ அந்த இடத்த கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தான். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை தான் குற்றம் சொல்கிறார், ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தான் குற்றம் சொல்கிறார். அதில் பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளை இனிமேல் இந்த 2 திராவிட கட்சிகளும் கட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. என்னென்னா இந்த ஜோனுக்குள்ளே நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறோம், அதாவது திமுக வர்சஸ் அதிமுக, இல்லை அதிமுக வர்சஸ் திமுக. அந்த இடத்துக்குள்ளே புதுசாக வர கட்சிகளோ இல்லை மற்ற கட்சிகளோ இல்லை மற்ற முனை போட்டியாளர்களோ வந்துவிடக்கூடாதுன்றதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி ரொம்ப கவனமாக இதை காயினை ஊற்றுறாங்க. இருதுருவ அரசியல் தான் இருக்கணும், இருதுருவ அரசியல் தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. 2026 இரு முனை அரசியல் தான் இருக்கணும். ஓட்டு அப்படி தான் பிரியணும். ஒன்று நாங்கள் ஜெயிப்போம் இல்லை அவங்க ஜெயிப்போம். அவங்க ஆளுங்கட்சியாக வந்தால் நாங்கள் எதிர்கட்சி, இல்லை நாங்கள் ஆளுங்கட்சின்னா அவங்க எதிர்கட்சி. எங்களோட எதிரி அவங்க அப்படின்றத அடையாளம் காட்டுறதும் அதில் 3வது பாகமாக இருக்கிறது.